நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இயேசுநாதர் நல்லவரா கெட்டவரா? இயேசு நல்லவர் அப்படின்னு கிறிஸ்டின் பாட்டு பாடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம், இயேசு நல்லவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அளவுக்கு யாராவது சித்திரவதைப்பட்டிருப்பாங்களா? அவர் அளவுக்கு யாராவது துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்களா? அவ்வளோ கொடூரமாக அவரை அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டு போய் சிலுவையில் அரைச்சி கொள்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சமண துறவிகள் சாதாரண எறும்பை கூட கொல்லக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க? கழுவில் ஏற்றி கொண்டாங்க. கழுவில் ஏற்றி கொண்டுறது ரொம்ப கொடூரமானது, நரகத்தை விட கொடூரமானது. அதுக்கு அடுத்து நம்ம மன்சூர்னு இஸ்லாமிய பெரிய ஞானி, சூஃபி ஞானி, அவர் ரொம்ப நல்லவர். அவரை பீஸாக அதை கறி துண்டு மாதிரி வெட்டி கொலை பண்ணாங்க. இது வந்து என்ன தெரியணும் அப்படிங்கன்னா, நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் நடக்காதுன்றதை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுக்குன்னு உங்களுக்கு கெட்டவங்களாக இருக்க சொல்லலை, சரியானவனாக இருந்தால் சொல்கிறேன். சரியானவனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. உங்களுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுக்கல, கல்லூரியில் கற்றுக் கொடுக்கல, இந்த சமுதாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. சரியானவனாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் ஆன்மீக மார்க்கம் துவங்கப்பட்டிருக்கு. உங்கள் ஆன்மீக கல்வினா பால், நாத்திகம் அதை விட கேவலமானது. சரியானவனாக இருக்கிறதுக்கு மத்திம மார்க்கமான மாற்றுமை கல்வியான ஆன்மீகம் உங்களுக்கு சரியாக வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்காது, வார்த்தையில் புரிஞ்சுக்கோங்க, சொல்லிக் கொடுக்காது, கற்றுக் கொடுக்கும். அதே போல் அன்றைய காலங்கள் குருகுலம் ஃபுல்லாகவே வந்து வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தாங்க, வாழ்க்கை கல்வியும் சேர்த்து கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைய குருகுலம் ஃபுல்லாக மத கல்வியை, வேத கல்வியை மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேதம் படித்தவர்கள் நன்றாக கேளுங்க, பண்டிதர் தான். ஆனால் சன்னியாசி அப்படின்றவன் பற்ற துறந்தவன், முதிர்ச்சி அடைந்தவன், இது ரெண்டுத்தையும் உள்ளவன் மட்டும்தான் சன்னியாசி. இது ரெண்டுத்தையும் முழுமையாக திறந்துட முடியுமா கேட்டால் குறைக்க முடியும் இல்லையா? அந்த குறைக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அவன் சன்னியாசி தான். அதனால் சரியானவனாக இருப்பதற்கு ஆன்மீக மார்க்கத்தின் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் குடும்ப குட்டியோடு வாழ்ந்தாலும் உங்கள்கிட்ட பற்று குறைஞ்சிருச்சு, முதிர்ச்சி அதிகமாகிருச்சு அப்படின்னாலும் நீங்களே ஒரு சன்னியாசி தான். இல்லளவு சந்தேகம் உங்களுக்கு இருக்க வேண்டாம்.